மாலை வணக்கம். எல்லாம் நல்லா சிரிச்சிங்களா? சந்தோஷமா இருக்குதா? வெரி குட். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கெரக்கோப் தெருவில் சிறிய வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இல்லம் இன்று பெரிதாக விரிவுபடுத்தப்பட்டு நம் முத்து மாநகர் மக்களின் நன்மதிப்பை பெற்ற இல்லமாக இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாயிருப்பவர் நம் வல்லமையுள்ள கடவுள். எனவே முதலில் என் நன்றியை அவர் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். ஒரு விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் முயற்சியும் கடின உழைப்பும் வேண்டும். இந்த பொன்விழா சிறப்பாக நடந்தேற அயராத பல நாட்கள் உழைத்த மதர் ரோஸ் அகஸ்டின் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து தங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்த சகோதரிகள் அனைவருக்கும் என் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலித்து எழுப்பித்தரு. இன்றைய நாளில் இங்கு பணியாற்றும் உதவியாளர்கள் ஓய்வு பெற்ற உதவியாளர்களையும் மறவாது அவர்களோடு அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் பெருமைப்படுத்திய ஜான் ஜுகான் இல்லத்தின் தலைமை அன்னைக்கும் சகோதரிகளுக்கும் அவர்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் எம் இல்லத்தின் உதவியாளர்களுக்கும் என் உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விருந்து என்றால் அதில் நிச்சயமாய் பாயாசமோ அல்லது இனிப்போ ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். அதுபோல நம் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு சிறப்பு சேர்ப்பது கலை நிகழ்ச்சிகள். முதலாவதாக நம் ஜான் ஜுகான் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் UKG ஸ்டூடெண்ட்ஸ் என அழைக்கலாமா? முதிய பருவம் என்பது இரண்டாவது குழந்தையை பருவத்தின் தானே எவ்வாறு நடனம் ஆடினார்கள் பார்த்தீர்களா? வயது ஒரு பொருட்டல்ல என்று அவர்கள் சிரமங்களையும் நோய்களையும் பார்க்காது நம்மை மகிழ்விக்க நடனமாடினார்கள். அந்த தாய் தந்தையருக்கு நம் நன்றியை ஜோராக கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்தபடியாக நடனமாடிய ஜான் ஜுகானை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல ஒஃபீரா, நம்ம சின்ன குழந்தை, அவளும் அப்புறம் 2 குழந்தைகளும் நல்ல டான்ஸ் ஆடினாங்கல்ல, நம்ம சிஸ்டருடைய நீஸ் அண்ட் நெவ்யூ. அப்புறம் நம்ம இளம் பெண்கள், நம்ம அஸ்பைரன்ஸ், மிஸ்டர் பேதுரு அப்படியே தூக்கி போட்டார் அவரு. ரொம்ப சந்தோஷம். நம்முடைய உதவியாளர்கள் அவர்களும் என்ன அழகாக அவங்க நடனமாடி நம்மளை எல்லாம் மகிழ்த்தார்கள். நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு எல்லாமே தெரியும். அவங்க மேடையில் வந்தாங்களாவே நமக்கு நல்லா தெரியும் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு நன்றி சொல்றோம். பிறகு ஒரு சிறிய நாடகம் காமிக்கும் பாடம் உணர்த்துவதாக அமைந்திருந்தது. அந்த காமிக் உழைப்பில் நேர்மை உண்மை வேண்டும் என்பதை அறிவுறுத்தியது. அதில் பங்கேற்ற அனைவரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நம்மை சிரிக்க வைத்தார்கள். அவர்களுக்கும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா? இதுவரை நான் பேசியதை கேட்டு எவ்வளவு பொறுமையோடு எங்கெல்லாம் இருந்தீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லி கை தட்டலாமா? எல்லாம் சேர்ந்து. எல்லாருக்கும் நன்றி. God bless you. Thank you.